நண்பர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எல்லாமே குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ராகுகேது பயிற்சியும் எதிர்பார்த்தீங்க, சனி பயிற்சி எதிர்பார்த்தீங்க. பொதுவாகவே ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி இதுதான் பயப்படுவீங்களா, குரு பயிற்சி கண்டு பயப்பட மாட்டேங்கிறது தான் உண்மை. உங்கள் ராசியுமே குரு பார்க்குறார், ரொம்ப சிறப்பு. ராசியும் குரு பார்க்குறது ரொம்பவும் சிறப்பு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது அதோட சிறப்பு, 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது அதோட சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ரொம்ப ஒரு சுபிட்சமான ஆண்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, என்ன தான் நடக்கும்? சுபிட்சமான ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாமே வீடியோ போடுறாங்க, எல்லாமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே ராசி பலன் சொல்கிறாங்க, எல்லாமே குரு பயிற்சி சொல்கிறாங்க, சனி பயிற்சி சொல்கிறாங்க, ராகு பயிற்சி. எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப புலம்புறாங்க. என்ன, விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தான். பெரும்பாலும் மேசம் விருச்சிகம் செவ்வாயினுடைய இந்த ராசிநாதன் செவ்வாயினுடைய வீடு கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் கோபமாக இருக்கக்கூடியவங்க. சரி, அந்த குணத்தை பற்றி பேசுவோம் அப்புறம். குணங்கள் அப்படி தான், எந்தெந்த லக்னத்தில் பிறக்கிறாங்களோ அந்த லக்னாதிபதியினுடைய அமைப்பில் தான் குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே ராசி குரு பார்க்குறது சிறப்பு அப்படின்னா லக்னம் குணத்தை குறிக்கும், லக்னாதிபதி நடத்தையை குறிக்குங்கிற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு லக்னத்தை குரு பார்க்குறதுனால நல்ல முறையாக இருப்பீங்க, நல்ல முறையாக செயல்படுவீங்க, நல்ல முறையாக உங்களுடைய இயக்கங்கள் இருக்கும். குரு யார்? குரு ராசியை பார்க்கறதுனால என்னென்ன நடக்கும்? 3ஆம் இடம் புதிய முயற்சி, 3ஆம் இடம் இளைய சகோதரர்கள், இது எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில், உங்களுடைய நட்பு ரீதியாக இளைய சகோதரர்கள்லாம் இருப்பாங்க. 11ஆம் இடம் குரு பார்க்குறார், லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டு. சரி, என்ன வகையில்? தொழில், அதாவது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இது எல்லாமே தொழில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக ஆசைப்பட்டு திருமண வாழ்க்கை, ராசியை குரு பார்க்குறாரு இல்லையா, ராசியை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. திருமணத்துக்கு புதிய முயற்சி, இளம் வயதில் இருக்கக்கூடிய 25-26 வயசில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. சிறப்பாக மணமகளோ கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க, எனக்கு வேலை கிடச்சி நான் கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல. வேலை கிடச்சிடும். தனியார் நிறுவனத்தினாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தால் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்பை காத்துட்டு இருக்கிற பரீட்சை எழுதிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. விருச்சிக ராசி அபாரமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு பார்க்கக்கூடிய அமைப்பில் சனியும் பார்க்குறாரு, அதை விடுங்க. 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாசிரம சனி, அப்படி இப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மட்டுமே பாதிப்பை தருங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். மற்ற சனி 4ல் இருக்கார், 5ல் இருக்கிறாரு, பஞ்சம சனி 4ல் இருக்கிறாரு, அர்த்தாசிரம சனி, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ராசியை குரு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பொதுவாக இப்போ புதுசாக ஒரு தொழிலுக்கு ஐடியா போட்டுட்ருக்கிறீங்க, புது தொழில் தொடங்கக்கூடிய, அதாவது தொழிலை தொடங்கணும், தொழில் செய்கிறான் பார்த்தீங்களா, ஜாதகத்தை தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க. வேலை செய்யணுங்கிறது வேறு, வேலைங்கிறது ஒரு கம்பெனியில் போய் செய்வீங்க, ஒரு நிறுவனத்தில் இருப்பீங்க, ஒரு அரசாங்கத்துக்கு அடிமை, அரசு அடிமைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, வேலை செய்கிறவங்களுடைய அமைப்பு வேறு. தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியங்க, புதிதாக தொழில் தொடங்கணும். ராசி குரு பார்த்தாவே புது தொழிலுக்கு ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. ஆக தசாபுத்தி சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் புது தொழில் அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்பவர்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பீர்கள். கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன் ராசியை குரு பார்க்குறவங்க கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நல்லா இல்லை, நாங்கள் கூட்டணியை பிரிச்சிடலாம், நம்ம கூட்டணியை கலைச்சிடலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ கலைக்க மாட்டீங்க. என்ன, இப்போ அந்த கலைக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. அதனால் கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க மிகப்பெரிய லெவலில் அந்த தொழிலை விருத்தி பண்ணுவீங்க. தொழிலை விருத்தி பண்ணி சிறப்பாக நீங்கள் வர்ற அமைப்பு தான் அங்கே பண்ணோம். ஆக 7ஆம் இடம் மனைவியை சந்தோஷமாக வச்சுருப்பீங்க, மனைவிக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பீங்க. அதே இடத்துல குருவும் உட்காந்துருக்கார், குரு நல்ல இடத்துல இருக்கார். குழந்தைகள் சுகமாக வாழ்வாங்க, சுகமாக வச்சுருப்பீங்க. குழந்தைகள் லக்ஸரி வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க உங்களுக்கு நம்ம பிள்ளைங்க காரில் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க கார், வண்டி வாகனம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கி நல்ல வீடுக்கு இல்லாத அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு கட்டுவீங்க. அப்போ வீட்டினுடைய அமைப்பு, ஒரு மனிதன் எதிர்பார்க்குறதே எத்தனை, நல்ல வீடு, ஒரு நல்ல வேலை இருந்தால் அவன் குடும்பம் நல்லா இருக்குங்கிறதான உண்மை. இப்போ ராசியை குரு பார்க்குற அமைப்பில் அதுக்குண்டான பணம்லாம் உங்களுக்கு சேரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குற அமைப்பில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்கிறது தான் அமைப்பு. இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி, சகோதர அமைப்புகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
இது வரைக்கும் 3 பேர் 2 பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தங்க, ஒரு இடத்த வைக்க முடியல, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இப்போ போட்டுருவாங்க. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, கையெழுத்து போட்டு ரைட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு தொழிலில் மேன்மை அடைகிறதுக்குண்டான அமைப்பு இப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் மேலதிகாரிகள், நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, இல்லை தனியார் துறையில் இருக்கிறீங்க, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க, நான் எனக்கு தான் ப்ரமோஷன் வரணும், எனக்கு வரல, தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு அந்த ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ கொடுத்துருவாங்க கூப்பிட்டு. பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு, ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு. என்ன, உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாமே உங்களுக்கு கீழே சரண்டர் ஆவாங்கிறது தான் உண்மை. 11ஆம் பாவகம் வலுக்குது. மூத்த சகோதரம், இளைய சகோதரம், என்ன, அதாவது கூட பிறந்தவர்கள், மூத்த சகோதரம், இளைய சகோதரம், அவங்களால் உங்களுக்கு ஆதாயம், அவங்களால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் போகிறீங்க, இப்போ நீ கடைசி பையனாக இருப்ப, 2 பேர் இருப்பாங்க, ஐயோ அண்ணங்கிட்ட பணம் இருக்குது, நம்ம வேலைக்கு போகணும், பணம் கேட்டால் கொடுப்பாரா, இந்த வேலையில் சேர்ந்துட்டுனா அவன் லைஃப் நல்லா இருக்காங்க, கண்டிப்பாக கொடுப்பார், கண்டிப்பாக தருவார். அதே சமயத்தில் உங்களுக்கு 11இல் கேது இருக்கிறது, 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது, இன்னுமே சிறப்பு தான். ராகு அஞ்சலாம் கெடுக்க மாட்டார் உங்களை. அவர் இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறார், குருவை போல செயல்படுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் தடையெல்லாம் ஒன்றும் வராது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், இது எல்லாமே 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், புத்திரஸ்தானம், 5ஆம் பாகம் பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்தினால் வருமானம், புத்திரர்களால் வருமானம், இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதாவது வயதானவர்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. குழந்தைகள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நண்பர்கள் எல்லாமே வயதான விருச்சிக ராசிகள் 50 வயது 60 வயசு கடந்தவங்களாக இருந்தால் பேர பிள்ளைங்க உங்கள் மகள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க, கவனிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தேவையானதையும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்த்தா பொலிவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பையனுக்கு வேலை கிடச்சிருக்கணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கணும், குழந்தை பேரம் பேத்திங்களாம் நல்லா இருக்கணும், அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னா நீங்களும் மன அழுத்தத்தில் தானே இருப்பீங்க. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிற வாய்ப்பு இங்கே இல்லை. விருச்சிக ராசி 50 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் மன அழுத்தம்லாம் இங்கே கிடையாது. குரு எப்போ பார்க்குறாரோ அப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறன்னு அர்த்தம். சந்தோஷம் பண்ணணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், உங்கள் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்போ தான் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக அந்த ராசி அதிபதி செவ்வாய் குருவின் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, விவசாய வருமானத்தை செய்யக்கூடியவங்க, ஆடு மாடு வந்து வளர்க்குறவங்க, ஆடு மாடுனால் லாபத்தை எதிர்பார்க்குறவங்க, ஆதாயத்தை எதிர்பார்க்குறவங்க எல்லாமே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களாம் மிகப்பெரிய உங்களுக்கு ஆதாயம் உண்டு. விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள், ஆடு மாடு வளர்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரராக இருந்துச்சுன்னா நல்ல லாபம் இருக்குது, நல்ல வருமானம் உண்டு. விவசாயத்தில் நல்ல வருமானம் உண்டு. பெரியவங்க என்னுடைய குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு. எல்லாமே ஒரு ஒற்றுமையாக கஷ்டப்படுவீங்க, ஒற்றுமையாக பாடுபடுவீங்கிறது அங்கே உண்மை. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இப்போ வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 நடக்கக்கூடிய இந்த அமைப்பு, அதாவது நான் இப்போ இதில் இன்னும் ஒரு வரி நான் சொல்ல போகிறேன்னா, எல்லா ராசிலையும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் சில விஷயங்களை. அதாவது வருட பலன் சொல்லக்கூடிய பொதுவாகவே ஏப்ரல் 14 அப்படிங்கும்போது இந்த புது வருஷம் பிறக்குதுங்கிறது தான் உண்மை. வருட பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இப்போ அடுத்தது தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா, அந்த வருட பலனுக்கும் குரு பெயர்ச்சிக்கும் ஏறத்தாழ ஒரு 15 நாள் தான் வித்தியாசம் வரும். அதனால் இது ரெண்டும் ஒரே பலனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே பலனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தற்போது ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எல்லாமே போனால் எங்கே போனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்குங்க, எங்கே போனாலும் உங்கள் வேலை பூர்த்தி ஆகுங்க, எங்கே போனாலும் சரி. நீங்கள் ஒரு பரீட்சை எழுதுறீங்க, பாஸ் பண்ணிவிடுவீங்களான்னு டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. இளம் வயசு குழந்தைங்க எதாவது +2 எழுதுகிறான், பாஸ் பண்ணுவான்னா மெரிட்டில் பாஸ் பண்ணுவான், நல்ல மார்க்கில் வருவான். சரி, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் பண்ணி நான் வேலைக்கு வருவேன்னா கண்டிப்பாக வேலைக்கு வருவீங்க. உடனடியான அந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்துரும். ஒன்றும் ஸ்லோ ஸ்பீட்லாம் அதில் கிடையாது. நீங்கள் வேலையை எதிர்பார்த்துட்ருக்கிற இளம் நண்பர்கள் எல்லாமே, அரசு வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதனால் எந்த வகையிலுமே நீங்கள் பாதிப்புக்கு இல்லாதவர்கள் அல்ல அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி ஒரு 100% உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மையை மேம்படுத்தக்கூடிய அமைப்பில் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. ஒரு 30 வயசு 35 வயசு கடந்து போச்சு, இன்னும் திருமணமே என் பையனுக்கு நடக்கலை, என் பொண்ணுக்கு நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பாக கைவிடு வரும். பெரும்பாலும் வந்து வேலையும் திருமணமே அதிகமாக ஜோதிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க.
சரி, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, என் பையனுக்கு வேலை கிடைக்கல, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, இதை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த அமைப்பில் எடுத்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்கள் குரு பெயர்ச்சி இந்த வேலையும் திருமணம் முக்கியமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 2024ஆம் ஆண்டு மே மாத குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறது உண்மை. நன்றி, வணக்கம்.